إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கைக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே அல்லாஹ்வுடைய சங்கைமிக்க இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை பேசுவதை விட, படிப்பதை விட, கேட்பதை விட நம்முடைய இறுதி நேரம் வரை அல்லாஹ்வுடைய தீனை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலகத்திலே நமக்கு பிடித்த பல்வேறு இடங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. யாராவது நம்மிடத்திலே உங்களுக்கு பிடித்த இடம் என்ன என்று கேட்டாலே உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சுற்றுலா சென்றிருக்கிறோமோ அந்த இடத்தை யதார்த்தமாக குறிப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு சென்றிருந்தோம், ஒரு ஊருக்கு சென்றிருந்தோம், மிகவும் சிறப்பாக இருந்தது, ஆகவே அந்த இடம் எனக்கு பிடித்தமானது என்பதாக பொதுவாக நாம் கூறுவது உண்டு. ஆனால் இந்த முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அரசின் தலைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பமான இடம் இந்த பூமியிலே என்னவென்றால், அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் இந்த உலகத்திலேயே எதுவென்றால் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இடம் எதுவென்றால் அல்லாஹ்வுடைய வீடுதான். அல்லாஹ் தன்னுடைய வீட்டை தான் அதிகமாக நேசிக்கிறான். ஏன் என்றால் அல்லாஹ்வுடைய வீட்டில்தான் எல்லா நன்மையான காரியங்களும் நடைபெறும். ஜமாஅத்தாக தொழுவதாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி,
தீனுடைய பேச்சுகள் பேசப்படுவதாக இருந்தாலும் சரி, தீனுடைய பேச்சுகள் கேட்கப்படுவதாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடியதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மையான காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய வீட்டில் தான் நடைபெறும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வீட்டை அதிகமாக நேசிக்கிறார். வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் எதுவென்றால், ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் எதுவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம், அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் எதுவென்றால் கடை தெருவுதான், பஜார் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதிவு செய்தார்கள். ஏன் என்றால் கடை தெருவில் தான் எல்லா விதமான பாவங்களும் நடைபெறும். விபச்சாரங்களாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், கொள்ளைகளாக இருக்கட்டும், பொய் பேசி வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும், ஏமாற்று வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும், எல்லா பாவங்களுமே கடை தெருவில் தான் நடைபெறும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் எதுவென்றால் கடை தெருவுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாமும் இருக்க வேண்டும். நமக்கு பிடித்தமான இடம் எது என்று யாராவது கேட்டால் நம்முடைய ஈமானியுடைய வெளிப்படையாக நாம் சொல்ல வேண்டும், எனக்கு மன அமைதி தரக்கூடிய இடம், எனக்கு பிடித்தமான இடம் எதுவென்றால் அல்லாஹ்வுடைய இறை இல்லம் என்று அழைக்கப்படக்கூடிய மஸ்ஜித் தான் என்று நாம் சொல்லப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய ஈமானை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏன் என்றால் எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய வீட்டை அதிகமாக நேசித்தார்கள். தன்னுடைய நேரத்தை காலத்தை அல்லாஹ்வுடைய வீட்டில் தான் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் நபிமார்கள் வாழ்ந்த இடமே பள்ளிவாசல் என்று குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு அவர்கள் இறையில்லத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அதிகமாக இறையில்லத்திலே கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள், இறையில்லத்திலே இருக்கக்கூடிய அந்த மன அமைதி உலகத்திலே எங்கே சென்றாலும் கிடைக்காது. ஏன், இறையில்லத்திற்குள் வந்தாலே தொழுது விட்டு அமருவோம், திக்ரிலே இருப்போம், துஆவிலே இருப்போம், குர்ஆன் திலாவத்திலே இருப்போம். உள்ளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி பசுமையாக்கி விடுகிறான். உள்ளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதி பெறச் செய்கிறான். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப். உங்களுக்கு மன அமைதி வேண்டுமா, மன நிம்மதி உங்களுக்கு வேண்டுமா, எங்கே இருக்கிறது தெரியுமா, என்னுடைய நினைவில் தான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 3வது அத்தியாயம். இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய மனிதர் இவர்கள் ஒரு நபியோ ஒரு சஹாபியோ அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களிலே ஒருவர். இவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? இது قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. அல்லாஹ்வே, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் கொடுத்து விடுகிறேன், உன்னுடைய தீனுடைய சேவை செய்வதற்காக கொடுத்து விடுகிறேன். இன்னொரு பிரார்த்தனை பார்த்தீர்களா? யா அல்லாஹ், இந்த குழந்தையை உன்னுடைய தீனுக்காக கொடுத்து விடுகிறேன். எதற்காக? தீனுடைய பணிகள் செய்வதற்காக, மார்க்கத்திற்காக கொடுத்து விடுகிறேன். ஃபதகப்பல் மின்னி, இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த இம்ரான் அவருடைய துணைவியர் கர்ப்பமாக இருக்கும்போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஃபலம்மா வதஅத்ஹா قالت رب اني وضعتها انثى, பிறந்தது பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு இன்னி சம்மைத்துஹா மரியம், மரியம் என்று பெயர் வைக்கிறார்கள். அவர்கள் தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெண் குழந்தையாக இருந்தாலும் என்ன, இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தான் என்று அவர்கள் முழுமையாக நேர்ச்சை நியத்து வைத்து அந்த குழந்தையை பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிகளிலே
அந்த குழந்தையை வக்ஃப் செய்து விடுகிறார்கள் மார்க்கத்திற்காக. அந்த குழந்தையின் பொறுப்பாளராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நியமித்திருந்தார். அல்லாஹ் சொல்கிறான் வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா நபி தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பொறுப்புதாரி என்பதாக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த குழந்தையும் பள்ளியில் தான் வளர்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையே பள்ளியில் இறையில்லம் தான். ஒரு முறை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு முறை வந்து பார்க்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மெஹராபை வந்து பார்க்கிறார்கள். பல வகையான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து கேட்டார்கள், கால யா மரியம் அன்னாலகி ஹாதா, மரியம் அவர்களே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வளவு உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். அவருடைய ஈமான் பாருங்கள், அந்த குழந்தை பருவத்தில் அவருடைய ஈமானை பாருங்கள். சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்றார்கள். இவ்வளவு ஒரு ஈமான் பார்த்தீர்களா? அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது, நம்மால் எதுவும் கிடையாது. சாதாரண மனிதன் தான். இன்று மேலே இருக்கிற நாளைய கபருக்குள்ளே துனியா முடிஞ்சு அவ்வளவு, நாளை அல்ல இன்று மேலே இருக்கிறது இன்றைய கபருக்குள்ள துனியா முடிஞ்சு அவ்வளவுதான். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான். நான் சாதாரண மனிதன், என்னை கொண்டு எதுவுமே கிடையாது. அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ் இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கையே இறையில்லமாகத்தான் இருந்தது. நபிமார்கள் தன்னுடைய நேரத்தை அதிகமாக இறையில்லத்தில் தான் கழித்தார்கள். ஏன் என்றால் இறையில்லத்தை அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள், விரும்பினார்கள். நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் என்றாலே அவசரத்திற்காகத்தான். அவசரமாக வருவது, அவசரமாக உது செய்வது, அவசரமாக தொழுகை முடித்துவிட்டு தொழுகை முடித்து தஸ்பீஹ் செய்கிறோமோ இல்லையோ, விரலை கையை உயர்த்துகிறோமோ இல்லையோ, திக்ருக்காக உடனே போனை உயர்த்திடுவோம், அலோலன்னு பேசிட்டே போயிடுவோம். அவ்வளவுதான். நம்முடைய நேரம் எல்லாம் துன்யாவிலே செலவு செய்யக்கூடிய அந்த தொழுகைக்காக இந்த அளவுக்கு நேரங்களை ஒதுக்குகிறோம் என்று பாருங்கள். ஒது செய்வதிலும் அவசரம், தொழுவதிலும் அவசரம், திக்ர் செய்வதற்கும் துஆ செய்வதற்கும் நேரம் இல்லை. துன்யாவை தேடி ஓடி விடுகிறோம். அதிலும் தொழுகையில் சில நேரங்களை தவறும் செய்து விடுகிறோம். நம்முடைய நிலைமை இப்படி இந்த இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? உண்மையாக என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டின் மீது உண்டான அன்புகள் இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய வீட்டை நான் நேசிக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கும் பொழுது கஅபாவை விட்டு பிரியவே மாட்டார்கள். எந்த பணியாக இருந்தாலும் சரி, அந்த பணியை நிறைவேற்றிய உடனேயே கஅபாவிற்கு அருகிலே வந்து அமர்ந்து விடுவார்கள். மிகப்பெரிய ஒரு கவிஞர் மக்காவிற்குள் நுழைகிறார். காஃபிரான அந்த கவிஞர் மக்காவிற்குள் நுழைகிறார். குறைஷிகள் நிறுத்தி விடுகிறார்கள். எங்கே செல்கிறீர்கள்? அன்றைய காலத்திலே காஃபிர்களும் கஅபாவை தவாப் செய்தார்கள். சொல்லப்பட்டது கஅபாவை தவாப் செய்வதற்காக செல்கிறேன். சொல்லப்பட்டது இங்கே முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்து விடாதீர்கள், அப்படி அவர் உங்களிடத்தில் வந்து ஏதாவது பேசினால் பேச்சு கொடுக்காதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவரும் சரி. ஆனால் இதற்கு முன்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கவிஞர் பார்த்ததில்லை. நேராக வருகிறார், கஅபாவை தவாஃப் செய்கிறார். பார்த்தால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிற்கு அருகிலே அமர்ந்து குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தவாஃப் செய்ய செய்ய அந்த கவிஞர், எழுத படிக்க தெரிந்த அந்த கவிஞர் பெருமானாருக்கு அருகிலே வரும் பொழுது சற்று தாமதமாக நடந்து செல்கிறார். இந்த மனிதர் என்ன ஓதுகிறார், மிக அழகாக இருக்கிறது, இதை போன்ற ஒரு வார்த்தையை கேட்டதே இல்லையே என்று நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை அவர் வரும் பொழுது தாமதமாக நடந்து விட்டுதான் பெருமானாரை கடந்து செல்வார். இப்படி தவாஃப் எல்லாம் முடித்து விட்டு பெருமானாருக்கு அருகிலே அமர்ந்து விட்டார். அமர்ந்து கேட்டார்கள், மன் அன்த, நீங்கள் யார்? சொல்லப்பட்டது ஆனா முஹம்மது, நான் முஹம்மது என்பதாக. இவர் தெரிந்து கொண்டார், இவர் தான் முஹம்மதாக இருப்பார். நீங்கள் ஓதிய வார்த்தை என்ன என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா கலாமுல்லாஹ்,
இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று கூற உடனேயே அந்த கவிஞர் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்றும் உங்களை இறை தூதராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவை விட்டு வெளியேறின குறைஷிகளை பார்த்து சொன்னார், குறைஷிகளே, எந்த முஹம்மதை பார்க்காதீர் என்று கூறினீர்களோ அதே முஹம்மதை பார்த்தேன், எந்த முஹம்மதுடைய பேச்சை கேட்காதீர் என்று கூறினீர்களோ அதே முஹம்மதுடைய பேச்சை கேட்டேன், முஹம்மது தான் இறை தூதர், அவர் ஓதியது அல்லாஹ்வுடைய இறைவனுடைய வேதம் தான், ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இம்மை மறுமையில வெற்றி அடைவீர்கள் என்று கூறிவிட்டு அந்த கவிஞர் எந்த நாட்டிலிருந்து வந்தாரோ அதே நாட்டை நோக்கி சென்று விட்டார். பார்த்தீர்களா சகோதரர்களே, பெருமானாருடைய அந்த காபாவின் அந்த நேசம், காபாவிற்கு நேசித்த அந்த காபாவுக்கு அருகிலே அமர்ந்து குர்ஆனை ஓதியது ஒரு மனிதருக்கு ஹிதாயத்தாக ஆகிவிட்டது என்றால் இந்த அளவுக்கு நபிமார்கள் இறை இல்லத்தை நேசித்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே தான் குறைஷிகள் பெருமானாரை மக்காவை விட்டு விரட்டிய போது கூட காபாவை பார்த்து விட்டு அழுதுவிட்டேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறினார்கள். காபாவை பார்த்து பேசுகிறார்கள், காபாவே, இந்த குறைஷிகள் மட்டும் என்னை விரட்டவில்லை என்றால் உம்மை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன் என்று கூறி சஃபாவுடைய மலைக்கு மேலாக ஏறி காபாவை பார்த்து அழுகிறார்கள். மீண்டும் அந்த காபாவுடைய வாசலுக்கு வெளியாக செல்லும் பொழுது மீண்டும் காபாவை பார்த்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவே, இந்த குறைஷிகள் மட்டும் என்னை விரட்டவில்லை என்றால் உம்மை விட்டு நான் பிரிந்திருக்கவே மாட்டேன் என்று கூறுகிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அழுது விட்டேதான் மதீனாவிற்கு செல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. வசதி இருக்குது, காசு பணம் இருக்கிறது, எனக்கு ஹஜ்ஜுடைய கடமை ஆகிவிட்டது, இதே நிலையில் நான் மௌத்தாகிவிட்டால் முஸ்லிமா காஃபிரா, அந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதா? அதை பற்றி நான் சிந்தனையே இல்லை. காசு வந்தா உடனே இடத்தை வாங்கு, காசு வந்தா உடனே வீடை கட்டு, சரி வீடு கட்டி அது மீண்டுமாவது ஹஜ் செய்யலாமே, இன்னொரு 10 வீடு கட்டு, அதிலிருந்து வருமானம் வரட்டும், அதை கட்டினாலும் இன்னொரு 50 வீடு கட்டு, இப்படி துனியா 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 என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த வருடம் எனக்கு மௌத்து வந்தால், இன்னைக்கு எனக்கு மௌத்து வந்தால் செல்வத்தை வீட்டிலே வைத்துக் கொண்டு நான் சுத்தி கொண்டிருக்கிறேனே, நான் மௌத்தாகிவிட்டால் முஸ்லிமா காஃபிரா, அல்லாஹ் மறுமையிலே விசாரணை செய்வானே என்ற அச்சம் உடைய உள்ளத்திலே இருக்கிறதா? எத்தனை மக்களுக்கு வசதி இருந்தும் ஹஜ்ஜுடைய காரியத்தை தள்ளி போடுகிறார்கள். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த காபாவின் மீது உண்டான ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டுமா? காபாவை பார்ப்பதற்கு முன்பதாகவே எனக்கு மௌத்து வந்துவிடக் கூடாது, காபாவை பார்ப்பதற்கு முன்பதாகவே எனக்கு மௌத்து வந்துவிடக் கூடாது என்னது ஆசை உள்ளத்திலே ஏன் வருவதில்லை என்றால் அந்த காபாவின் மீது உண்டான பாசம் நம்முடைய உள்ளத்திலே இல்லை. சினிமா நடிகர், முஸ்லிம் அல்லாத ஒரு நடிகர் தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்காக ஜித்தா இறங்குகிறார். இறங்கி நண்பர்கள் அவர்களை அழைக்கிறார்கள், வாழ முடியும் கோட்டைக்கு செல்லலாம் என்று. அவர் கூறிய வார்த்தை தெரியுமா? என்னை ஜித்தாவிற்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு முன்பதாக இங்கேதான மக்கா இருக்கிறது, என்னை மக்காவிற்கு அழைத்து செல்லுங்கள், நான் காபாவை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். இஸ்லாம் முஸ்லிம் அல்லாத நடிகர். அவரிடத்தில் சொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அனுமதி, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக இதை அவர் கூறும் பொழுது அல்லாஹ் என்று கூறிவிட்டு காபாவை பார்க்காமல் நான் திரும்பி விட்டேன் தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லி அல்லாஹ்வை என்று சஜதா செய்கிறார் அந்த நிகழ்ச்சிகளிலே. அப்ப அந்த காபிருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை கூட ஏன் நம்முடைய உள்ளத்திலே வருவதில்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் அந்த வகன் என்ற அந்த நோயை போட்டு துன்யாவுடைய மோகத்தை போட்டு நிரப்பி வைத்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை முஸ்லிம்களை மதிப்பது கிடையாது. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தோல்வியை கொடுத்து வைத்திருக்கிறார், அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும். இந்திரா காந்தியுடைய ஆட்சியிலே சவுதி மன்னரை சந்திப்பதற்காக சென்ற இந்திரா காந்தி மன்னரை சந்தித்து மன்னருடைய விருந்தை ஏற்றுக்கொண்டு கூறினார்கள், மன்னரே உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி, உங்களை விருந்தை ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் ஆழமாக இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன, என்னை மக்காவிற்கு அழைத்து செல்லுங்கள், நான் காபாவை பார்க்க வேண்டும். சொல்லப்பட்டது இல்லை இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தாராளமாக செல்லலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும் அனுமதி கிடையாது, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. கவலையுடன் இந்தியா திரும்பினார்கள் என்ற வரலாறை பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த ஆசை என்னுடைய உள்ளத்திலே ஏன் வருவது கிடையாது. உலகத்திலேயே முதலாவதாக கட்டப்பட்ட ஆலயம் என்று அல்லாஹ் மக்காவை கூறுகிறான். இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிமக்கத முபாரகா வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி
آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. உலகத்திலேயே முதலாவதாக கட்டப்பட்ட இறையில்லம் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரம் தான் என்று சொல்கிறான். அங்குதான் தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதம் அங்கேதான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறானே. என்னுடைய உள்ளத்தில் ஏன் அந்த ஆசை வருவது கிடையாது? அல்லாஹ்வுடைய வீட்டின் மீது உண்டான அன்பு நம்முடைய உள்ளத்தில் இல்லை. கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக மற்ற நாடுகளிலிருந்து வருகிறார்கள். மற்ற நாட்டுடைய அரசர்கள் வருகிறார்கள். யாரை பார்ப்பதற்காக? ஒரு ஜனாதிபதியை பார்ப்பதற்காக வருகிறார்கள். கேட்கப்பட்டது, மதீனாவிற்குள்ள இறங்குறாங்க. கேட்கப்பட்டது, நீங்கள் கிஸ்ரா நாட்டு மன்னர்கள் தானே? ஆம். எங்கே மதீனாவிற்கு வந்திருக்கிறீர்கள்? என்ன விஷயம்? சொல்லப்பட்டது, முஹம்மது அவருடைய கலீஃபா உமர் அல் ஃபாரூக்கை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அந்த கோட்டையில் இருப்பாங்க, இந்த கோட்டையில் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. சொன்னார்கள், மஸ்ஜித் நபவி, மதீனா மஸ்ஜித் நபவிக்கு செல்லுங்க, கலீஃபாவை பார்க்கலாம். நேர போறாங்க கலீஃபாவை பார்க்கறதுக்கு. இவங்க நினைச்சாங்க பெரிய கோட்டையில் அமர்ந்து இருப்பார்கள் என்றெல்லாம் பார்த்தார். கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே மண்ணிலே படுத்திருக்கிறார்கள், சும்மா ஓய்வெடுப்பதற்காக. இந்த மன்னர்களை பார்த்த உடனேயே கலீஃபா ஜனாதிபதி பள்ளியிலிருந்து எழுந்து இவர்களை வரவேற்று அமர்கிறார்கள். கலீஃபாவுடைய ஆடைகள் எல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, மண்ணுடைய புழுதி. கேட்கப்பட்டது, நீங்களா உமர் அல் ஃபாரூக் ஜனாதிபதி கலீஃபா? சொல்லப்பட்டதாம். இப்படி சாதாரணமாக மண்ணிலே படுத்திருக்கிறீர்களே, சாதாரணமாக மண்ணிலே படுத்திருக்கிறீர்களே, எங்களுடைய நாட்டிலே உங்களை புகழாத மனிதர் இல்லையே என்று சொல்ல கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. மனிதன் மண்ணில் தான் படைக்கப்பட்டான், மீண்டும் மண்ணுக்குள்ளே மனிதன் செல்ல இருக்க ஆடையில் மண் பொழுதி பட்டால் என்ன என்று கேட்கிறார்கள் கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்தார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்தார்கள் நபிமார்களும் சஹாபாக்களும். கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசை என்ன தெரியுமா? அவர்களுடைய துஆ என்ன தெரியுமா? பள்ளிகள் தான் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பள்ளிகள் தான் என்னுடைய ரூஹ் ஒரு நாள் பிரியும், அந்த ரூஹ் பிரிவதும் அல்லாஹ்வுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். என்னுடைய ரூஹ் பிரிவதும் அல்லாஹ்வுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும், என்னை அடக்கம் செய்வதும் பள்ளிக்குள் தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என்ன ஆசை பத்தி நம்ம என்ன ஆசைப்படுறோம்? அந்த ஏரியாவில் இன்னும் 4 வீடு கட்டினா என்ன, இந்த வீதியில் இன்னும் 3 சைட் இடம் வாங்கினா என்ன, இந்த சிந்தனையிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய வீட்டை மறந்து விடுகிறோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே ரௌலத்துல் ஜன்னா என்ற அந்த இடத்திலே சொர்க்கத்துடைய இடம் இருக்கிறது மதீனாவிலே, சொர்க்கத்துடைய இடம் இருக்கிறது மதீனாவிலே. நானும் சென்று என்னுடைய பாதம் அங்கே பட வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா? மதீனாவிலே பெருமாள் இதற்கு துன்யாவில் எதற்கெல்லாமோ நம்முடைய காசு பணத்தை செலவு செய்கிறோம், வீண் விரயம் செய்கிறோம், ஆடம்பரங்களை செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌபத்தும் மின் ரியாதுல் ஜன்னா. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் மத்தியிலே மதீனா மஸ்ஜித் நபவியிலே சொர்க்கத்துடைய பூந்தோட்டம் இருக்கிறது என்பதாக பதிவு செய்தார்கள். கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அந்த இடத்திலே அமர்ந்து கதறி கதறி அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். கேட்கப்பட்டது, கலீஃபா உமர் அல் ஃபாரூக் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, ஃபமாதா யுபகிக், ஏன் இப்படி அழுகிறீர்கள்? சொல்லப்பட்டது, என்னுடன் வந்த தோழருக்கு ஷஹீதுடைய பாக்கியம் கிடைத்து விட்டது. என்னுடன் வந்த தோழர் இஸ்லாத்திற்காக உயிரை இழக்கக்கூடிய வாய்ப்பை அடைந்து விட்டார். போருக்கு சென்ற நான் என்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்க முடியாமல் போய்விட்டது. எதிரிகளுடைய கையால் நான் கொல்லப்படாமல் திரும்ப வந்து விட்டேனே. இன்னும் அவருடைய பேச்சு பார்த்தீங்களா சகோதரர்களே? அவருடைய பேச்சை பாருங்கள், ஈமானிய பேச்சுதான். செயலும் ஈமான், பேசினாலும் ஈமானை பற்றி தான் பேசுவார்கள். அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு துஆ செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். அழுகிறான், துஆ அழுகிறான். மெதுவாக அப்படி மெதுவான சப்தத்திலே துஆ செய்து
அப்படி அழுகிறாங்க கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவிலே சொர்க்கத்துடைய சோலை என்று எந்த இடத்திலே குறிப்பிட்டார்களோ அந்த இடத்திலே நான் மௌத்தாகுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கூடிய அல்லாஹ் என்று கதறுகிறார்கள் துஆவிலே. அருகில் இருந்த சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, எப்படி ஒரு இஸ்லாமிய எதிரி எப்படி பள்ளிவாசலுக்குள்ள வந்து கலீஃபாவை ஜனாதிபதியை எப்படி குத்த முடியும் என்று யோசிக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே போன்ற ஒரு முறை கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக சஃபிலே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அபு லுக்லுஆ மஜூசி ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு வணங்கி கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தி விடுகிறார். கீழே விழுந்த கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்னை குத்தியது யார் என்பதாக. சொல்லப்பட்டது ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி என்பதாக. உடனே கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ், என்னோட துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானே, அவனை பிடிங்கள், சிறையில் அடைங்கள். ஒரு கலீஃபாவை எப்படி கொள்ளலாம், ஒரு ஜனாதிபதி எப்படி கொள்ளலாம் என்றெல்லாம் பேசவில்லை. சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், என்னோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டார், நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டானே என்றார்கள். அவங்க மௌத்தாகும் போது பள்ளியில் தான் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்தார்கள். ஏன் மௌத்தானாலும் கடைசியாக கபருக்கு போறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு கொண்டு போனதான் கூட்டிட்டு போவாங்க கபர்ஸ்தானுக்கு. பள்ளியில் தான் ஜனாசா தொழுகை நடத்தப்படும். அந்த அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் வந்தோம் என்றால் அவசரம். ஜும்ஆ வாரத்துக்கு ஒரு நாளும் கூட நமக்கு நேரமாக வருவதற்கு நம்முடைய ஈமான் தயாராக இல்லை. ஒரு பலகீனமான ஈமான். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை பள்ளியில் தான் அடக்கமும் செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்த இடம் மதீனா மஸ்ஜிது நபவியிலே பெருமானாருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேச்சுகள் நடைபெறுகிறது. மக்காவாசி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தானே பிறந்தார்கள், ஆகவே பெருமானாருடைய ஜனாசாவை எடுத்து மக்காவிற்கு சென்று மக்காவிலே அடக்கம் செய்து விடலாம் என்பதாக. மதீனாவாசி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, பெருமானார் தான் மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்து விட்டார்கள், மதீனாவை அவர்கள் நேசித்தார்கள், ஆகவே அன்னலாருடைய உடலை மதீனாவிலே அடக்கம் செய்யலாம் என்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் எந்த பூமியிலே மரணமாகுவார்களோ அங்கேதான் அவர்களை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே பெருமானார் எங்கே மரணம் அடைந்தார்களோ அங்கேயே அன்னாளாரை அடக்கம் செய்யலாம் என்று பேசப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே மரணம் அடைந்தார்களோ அங்கே அன்னாளாரை அடக்கம் செய்யப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பெருமானாருடைய கபருக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய ஹால்ல இருக்கிறாங்க. தன்னுடைய மகனை அழைத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள், மகனே அப்துல்லாவே, எனக்கு ஒரு ஆசை. சக்கராத்துடைய ஹால்ல இருக்கிறாங்க. சொன்னாங்க, மகனே எனக்கு ஒரு ஆசை. தந்தையே சொல்லுங்கள், என்ன ஆசை? என்னுடைய நெருக்கமான தோழர் உலகத்தில் யார் என்பது உனக்கு தெரியும். பெருமானாரை நான் நேசித்ததை போன்று உலகத்தில் நான் யாரையும் நேசித்ததில்லை. அவர்களுக்கு பிறகு என்னுடைய நெருக்கமான தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு கண்ணியமான மனிதர்களை நான் நேசித்ததை போன்று ஒரு யாரையும் நான் நேசித்ததில்லை. ஆகவே நீ சென்று நம்முடைய தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அனுமதி கேட்டு வா. அவர்களுக்காக அந்த வீட்டில் அவர்கள் மரணம் அடைந்தால் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நியதி செய்திருக்கிறார்கள். எனக்கு அந்த இடம் கிடைக்குமா என்று கேட்டு அனுமதி வாங்கி வா மகனே என்று சொல்லி தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமது தாயார் கூறுகிறார்கள், உலகத்திலேயே எனக்கு விருப்பமான இடம் என்றால் இந்த இடம்தான். ஏன்? என்னுடைய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய ரஹ்மத்துல் ஆலமீனான என்னுடைய அன்பு கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். அடுத்ததாக என்னுடைய பாசமிக்க என்னுடைய அன்பு தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இது. அவர்களுக்கு அருகிலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஆசையில் அந்த இடத்தை வைத்திருக்கிறேன். என்னை விட உமர் சிறந்தவர் சொல்றாங்க. என்னை விட அவர்கள் சிறந்தவர்கள் யார்?
கலீஃபா உமர் அல் ஃபாரூக் என்னை விட மிகச் சிறந்தவர், ஆகவே அவருக்காக இந்த இடத்தை நான் விட்டு கொடுத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டார்கள். அவர்களுடைய வீடு, அவருடைய பாசமிக்க கணவர், அவருடைய நேசத்திற்குரிய தந்தை, இருந்தாலும் கலீஃபா உமர் அல் ஃபாரூக் என்னை விட சிறந்தவர், அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் சொல்கிறார்கள், மகனை, நான் மௌத்தானதற்கு பிறகு என்னை குளிப்பாட்டி தொழுகை நடத்தியதற்கு பிறகும் என்னுடைய ஜனாசாவை எடுத்துவிட்டு அவருடைய வீட்டுக்கு வெளியே வைத்த அனுமதிகள் சொல்றாங்க பாத்தீங்களா, அனுமதிகள், அனுமதி தந்தால் மட்டும் என்னை அடக்கம் செய்துவிடு, இல்லை என்றால் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்துவிடு என்று கூறுகிறார்கள் கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் நேசித்த இடம்தான், இருந்தாலும் அவர்களுக்காக அந்த இடத்தை நான் கொடுத்து விட்டேன், அவர்களையே இங்கே அடக்கம் செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். எப்படிப்பட்ட விட்டு கொடுக்கக்கூடிய மனசு பாருங்க. அவங்க விட்டு கொடுத்தனால் இன்னைக்கு எத்தனை மக்களுடைய துஆ, அந்த பெருமானாருக்கு சொல்லக்கூடிய அந்த சலாமும் பிரார்த்தனையும் பெருமானாருக்கும் கிடைக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கும் கிடைக்கிறது என்றால் இதற்கு ஒரு காரணம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபிமார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை நேசித்தார்கள். எனக்கு மௌத் வருவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வீட்டில் தான் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஈமானின் பக்குவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் தந்த அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் வ அஸ்தக்ஃபி அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله الواحد القهار والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சங்கைமிக்க இறையில்லத்தை நபிமார்கள் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்ற சில விஷயங்களை முதல் குத்பாவிலே பார்த்தோம். சஹாபாக்கள் நபிமார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு துனியாவில் ஒரு கவலை ஏற்பட்டாலும் சரி, ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, இறையில்லத்தை நோக்கிதான் சென்று விடுவார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மகளான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டை நோக்கி செல்வார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக பெருமானாருடைய அன்பு மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை சந்திப்பதற்காக பெருமானாருடைய வீட்டை நோக்கி வருவார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று வீட்டை பார்த்தால் தன்னுடைய பாசமிக்க மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டிலே இல்லை. கேட்டார்கள், ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய நேசமிக்க பாசமிக்க மருமகன் அலி அவர்கள் எங்கே என்று கேட்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சில மனஸ்தாபங்கள், மனிதன் என்ற அடிப்படையில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இப்போதான் வீட்டிலிருந்து வெளியேறினார்கள் என்பதா என்று கூறப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனேயே வீட்டிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். ஒரு சஹாபி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபியை பார்த்து கூறினார்கள், என்னுடைய மருமகனை அழைத்து வாருங்கள், அவ்வளவுதான். அங்க இருக்கிறாரான் பாருங்க, இங்கே இருப்பாரான் பாருங்க என்றெல்லாம் கூறவில்லை. என்னுடைய மருமகனை அழைத்து வாருங்கள் என்று கூறப்பட்டது. நேராக அந்த சஹாபி மதீனா மஸ்ஜிதுல் நபவிக்கு தான் சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல் நபவியிலே படுத்திருந்தார்கள். மேனிலெல்லாம் மண்கள் எல்லாம் புழுதிகள் இருக்கின்றது. அழைத்தார்கள். அலி அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்தார்கள். கேட்டார்கள், பெருமானார் எங்கே இருந்தார்கள் என்று கேட்கப்பட்டது. சொல்லப்பட்டது, அலி அவர்களே, உங்களுடைய வீட்டில் தான், அருகில் உங்கள் வீட்டுக்கு வெளியே நின்றுதான் உங்களை அழைத்து வர சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிந்து விட்டது, நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுறது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு வரவில்லை. இந்த சஹாபி சென்று சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், மஸ்ஜித் நபவியில் தான் படுத்திருக்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக வருகிறார்கள். வந்து அலியே அலியே என்று அழைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எணிக்கவில்லை. அவருடைய மேலில் எல்லாம் மண்கள் இருக்கிறது. மண்ணுடையவரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்த பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சிரித்து விட்டு எழுந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வாழ்க்கை என்றால், குடும்பம் என்றால் சில நேரங்களில் அப்படி இப்படி எல்லாம் தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் இப்படிதான். அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டாலும் சரி, மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, இறையிலத்தை நோக்கிதான் செல்வார்கள். நாளை மறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழல் சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி இல்லா ظில்ல யௌமல் கியாமா. மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜானுக்கு மேலாக மறுமையிலே சூரியன் நிப்பாட்டப்படும். காலங்கள் சூழ்நிலைகள் கிளைமட்டுகள் அப்படியே மாற கூறுகிறோம். இன்னும் திடீர் இவ்வளவு வயலாகி போச்சு, இவ்வளவு வயலாகி போய்விட்டது என்று நம்முடைய நாவல்கள் அவ்வப்போது பேசுவது உண்டு. இந்த வயலே சில நேரங்களில் நம்மால் தாங்க முடிவதில்லை என்றால் மறுமையுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழல் 7 சாரார்களுக்கு வழங்கினார். அதில் 6வது சாரார் யார் என்றால் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். உலகத்திலே யாருடைய உள்ளம் பள்ளியுடனேயே தொடர்பிலேயே இருக்கிறதோ, இறையிலத்துடைய தொடர்புகளிலேயே யாருடைய உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை வழங்குகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அந்த நேசிப்பதன் மூலமாகத்தான் இறை வணக்கத்தை நாம் விரும்புவோம். பள்ளிவாசலில் அதிகமாக தன்னுடைய நேரத்தை கழிக்க விரும்புவோம். இன்னைக்கு ஏதோ நேரத்தில் பள்ளிவாசலுக்குள்ள வந்து உட்கார்ந்தாலும், ஒரு காலத்தில் எல்லா பள்ளிவாசலுக்கு வந்து நேரம் வந்து உட்கார்ந்தா என்ன செய்வாங்க, குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க, ஹதீஸ் புக் எடுத்து படிப்பாங்க. இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை கூட பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து வாட்சை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. காலங்கள் இந்த அளவுக்கு ஷைத்தான் நம்முடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். காலம் என்பது பொன் போன்றது. அந்த காலங்களை மறுமையோட வெற்றிக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்ஆவில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜும்ஆ என்பது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல. முதலில் யார் பள்ளிக்குள் வருகிறார்களோ ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறார். மற்ற நாள் அசருக்கு ஃபர்ஸ்ட் வந்த அந்த நன்மை கிடைக்குமா? ஃபஜ்ருக்கு ஃபர்ஸ்ட் வந்த அந்த நன்மை கிடைக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகான ஹதீஸை நமக்கு கற்றுத் தந்தார்கள். யார் ஜும்ஆவுடைய தினத்திலே கடமையான குளிப்பை போன்று குளித்துவிட்டு இருக்கும் ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு விரைவாக பயான் ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக விரைவாக வந்து அந்த பயானை செவிதார்ந்து கேட்டு அந்த ஜும்ஆவுடைய தொழுகை தொழுதுவிட்டு செல்வாரோ, அடுத்த வாரம் வரை இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார். ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டாலே அந்த பயான் ஆரம்பம் செய்யக்கூடிய நேரத்திற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய வீட்டிலே சென்று அமர்ந்து விட வேண்டும். ஏன் அடுத்த வாரம் ஜும்ஆல ஹயாத்தா மௌத்தான் எனக்கு தெரியாது. ஜும்ஆ தொழுவதா இல்லையா என்று எனக்கு உத்தரவாதம் கிடையாது. எனக்கு அசரிலேயே ஜனாஸா தொழுகை நடத்தப்படலாம், துன்யா முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த ஜும்ஆவையும் தாமதமாக வந்து நம்முடைய ஜும்ஆவை நாம் பாழாக்குகிறோம் என்றால் அன்பார்ந்தவர்களே, மறுமையுடைய சிந்தனையில் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்மை பார்த்தேயே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திலே வரம்பு மீறிய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து மன்னித்து நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அமரக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது பெற்றோர்கள் நமது குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள் நமது குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ரஹ்மத்தான மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது பொழிய செய்வானாக. நம்முடைய காலத்திலேயே 2 மஸ்ஜிதுகள் காஃபிர்களுடைய கரத்திலே இருக்கிறது. ஒன்று பைத்துல் முகத்தஸும் மற்றொன்று பாபர் மஸ்ஜிதையும். அந்த 2 மஸ்ஜிதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிமுடைய கரத்திலே கொடுத்து அங்கே சிறப்பான மஸ்ஜிதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி அந்த மஸ்ஜிதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மக்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவானாக. ரஹ்மத்தான மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது பொழிய செய்வானாக. உலக மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ சிரமப்படுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.